வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பாறையாக மாறி நின்ற அசுரன் மீது தேங்காயை உடைத்து சுய உருவம் வரைவு செய்தார் முகோர்கடர். பிறகு அவன் மீது தன்னுடைய பரசை செலுத்த அவன் இறந்து விழுந்தான். உடனே முகோர்கடரும் காசிராஜனும் அரண்மனைக்குள் சென்றனர். அப்பொழுது அரசவை புரோகிதரான தர்மத்தர் ஊரோடி வந்து முகோர்கடரை பணிந்து, ஐயனே, நானும் உனது தந்தையும் நெருங்கிய நண்பர்கள். உங்களை மணப்பதற்காகவே என்னுடைய 2 பெண்களை வளர்த்து வருகிறேன். இந்த தர்மத்தர் சாட்சாத் பிரம்மன் தான். அவரிடம்தான் இச்சாசக்தி ஞான சக்தி இரண்டும் பெண்ணுருவில் வளர்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் விநாயகரை சேரவே இந்நாடகம் நடைபெற்றது என்பதனை அறிந்த விநாயகப் பெருமான் சம்மதம் தெரிவிக்க அரசரின் அனுமதியோடு தர்மத்தர் தங்கள் வீட்டிற்கு முகோர்கடரை அழைத்து சென்றார். அப்பொழுது வழியில் காமன் குரோதன் என்ற 2 அரக்கர்கள் கழுதியாக உருவெடுத்து முகோர்கடரை தாக்கினர். உடனே முகோர்கடர் ஒரு புல்லை எடுத்து 2ஆக பிரித்து அவர்களை நோக்கி எறிந்தார். உடனே அது ஆயுதமாக மாறி அவர்களை கொன்றது. அதன் பிறகு தர்மத்தரின் வீட்டிற்கு வந்த முகோர்கடருக்கு திருமணம் இனிதே நடைபெற்றது. அப்பொழுது அவரை அழிக்க நினைத்து தூமச்சகரின் மனைவி சிரம்பை அழகான அந்தன பெண்ணாக உருவம் கொண்டு கையில் கொடிய விஷங்களை தைலமாக்கி எடுத்துக்கொண்டு வந்தாள். ஐயனே, உங்களது புது மாப்பிள்ளைக்கு தைலாபிஷேகம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அரசன் அனுமதியோடு கொடிய விஷத்தை முகோர்கடருடைய உடம்பில் தடவினாள். அவளது எண்ணத்தை புரிந்து கொண்ட முகோர்கடர் புன்னகை செய்தார். உடனே அவள் தடவிய விஷமானது அவளுடைய கைகள் வழியே அவளது உடலில் கலக்க அடுத்த கணமே அவள் இறந்து விழுந்தாள். மறுநாள் காசிராஜன் தன்னுடைய அரண்மனையில் முகோர்கடரை கௌரவிக்க மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். அந்த விருந்தில் என்றும் இல்லாத பலவிதமான பலகாரங்கள் இருப்பதை கண்ட மன்னனும் மந்திரிகளும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்ட முகோர்கடர், மன்னா, இன்று சதுர்த்தி தினம். எனது தீவிர பக்தனான பிருசுண்டி முனிவர் என்னையே எப்பொழுதும் நினைத்து என்னுடைய உருவத்தையே பெற்றிருக்கிறார். அவர் இன்று எனக்கு படைக்கும் நிவேதன உணவு பண்டங்களே என்னை வந்து அடைந்திருக்கின்றன என்றார். இதனை கேட்ட மன்னன், அந்த பக்தனை நானும் தரிசிக்க ஆவலாக இருக்கிறேன் என்றார். உடனே முகோர்கடர் அங்கிருந்தே பிருசுண்டி முனிவரை வரவழைத்தார். காசிராஜன் அவரை பணிந்து வணங்கி மரியாதை செய்தான். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.